இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால் மணை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆணையிடுவது எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு அசௌரியமான ஒரு செயல்பாடு என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் சின்ன வயசுலேயும் சரி, வளர்ந்து பிறகு கூட என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் சொன்னால் எங்கள் இடங்களில் ஏதாவது சொல்லணும், யாராவது நம்ப வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடவுளான நான் சொல்லலை, ஐயாவான நான் சொல்லலை, அம்மாவான நான் சொல்லலை. திருப்பி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என் புருஷன் மேலே தலையில் கை வச்சு சொல்கிறேன், நான் எடுக்கலை செய்யலை அப்படின்னு. என் புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுவான், என் மனைவி மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுவான், என் மேலே சத்தியம்னு சொல்லுவான். இது எதை சுட்டி காட்டுதுன்னா, அது நேர்மை இல்லாத தனத்தையும் வெளிப்படைத்தனம் இல்லாததையும் உண்மையற்ற நிலைகளையும் சுட்டி காட்டுகிறதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிப்படையான ஒரு பண்பு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, துணிவு. அந்த துணிவு ஒரு தியாக வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். இப்போ ஏன் அர்ப்பணம் தியாகம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் துணிவு இல்லை. ஏன் துணிவு இல்லைன்னா தெளிவு இல்லை, அவ்வளோதான். அதான் இதுதான் லாஜிக். எனவே துணிவோடு வாழ வேண்டும் என்று அழைப்பது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இறை வார்த்தை. பல வேளைகளில் நாம் கண் முன்னால் அநீதி நடக்கிற போது நமக்கு ஏண்டா இந்த வம்பு என்று ஒதுக்கி போகிறோம். திருச்சபையில பார்க்குறேன், நிறைய பேரை கண்ணார பார்க்குறேன், கோபமாக தான் வரும். அநியாயம் செய்கிறவங்க தெரிஞ்சே செய்கிறாங்க, அது வேற விஷயம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்ய ஒதுக்கி போகிறாங்களே, அவங்கள கொல்லணும் போல தோணும் நமக்கெல்லாம். ஏன்னா அநியாயம் செய்கிறத விட அதை பார்த்துட்டு அமைதியாக போகிறானே ஒருத்தன், அவன் தான் இவனை விட பாவி என்பது என்னுடைய கருத்து. அவங்க விவேகமாக நடந்து கொள்வதாக எண்ணுகிறார்களாம். ஆனால் அது தவறு, அது பெரிய குற்றம் என்று தான் நான் சொல்லுவேன். தமது சமூக பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறோம் என்பதனுடைய வெளி அடையாளம் அது. நமது கடமையை நாம் செய்ய தவறுகிறோம் என்பதுதான் என்னுடைய அர்த்தமாக இருக்க முடியும். இயேசு தன்னுடைய போதனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். பல புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மிலும் பல பேர் வாழ்கிறார், இல்லைன்னு சொல்லலை. சில பேர் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கெட்ட பேச்சு கிடைக்குது, எவ்வளவு ப்ரொமோஷன் இல்லாமலாம் போகுது என்பதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ இயேசுனுடைய வாழ்க்கையிலே எது தவறு என்பதை அவர் அறிந்தாரோ அதை துணிவோடு எதிர்த்து நின்றார். எது சரி என்று அவர் நினைத்தாரோ அதை துணிவோடும் செய்தார். ஆக தவறை தவறு என்று சுட்டி காட்டுவதற்கும் சரியை சரி என்று செய்வதற்கும் அவருக்கு துணிவு இருந்தது. அந்த துணிவு நமக்கு கொஞ்சம் போலையாவது வேண்டாமா? இன்றைய உலகில் தவறு என்று தெரிந்தும் நாம் சுட்டி காட்ட தவறுகிறோம். சரி என்பது அறிந்தும் உடனிருக்க பயப்படுகிறோம். இது சரியான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க இயலாது, முடியாது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அடிப்படையிலே இயேசுனுடைய துணிவு கொஞ்சம் வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வு சாதாரணமான வாழ்வு அல்ல, அது சவாலான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை துணிவுள்ளவர்கள் மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியுமே தவிர எல்லாராலும் அதனை சிறப்பாக வாழ்ந்துவிட இயலாது. சட்டம் இயற்றி சமூகத்தின் தீமைகளை தீயவர்களை கட்டுப்படுத்தி விடலாம் என்பது இயலாத காரியம் என்பது என்னுடைய பார்வை. மேலும் சட்டங்களை ஏற்றினால் தீமைகளும் தவறுகளும் தண்டனைகளும் குற்றவாளிகளும் பெருகுகின்றார்களே அல்லாமல் நன்மை பெருகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆணையிடுவதும் அதற்கு சமமானது. ஏற்கனவே உள்ள சட்டத்திற்கு இன்னொரு ஊன்றுகோல் தேடுகிறோம். ஆண்டவன் அருளால் நிறைந்த மனிதனுக்கு இப்படி ஒரு துணை தேவையில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஏன் சொல்ல தெரியல நமக்கு?
ஆளு பார்த்து, ஜாதி பார்த்து, இடம் பார்த்து, நேரம் பார்த்து, அதிகாரம் பார்த்து, அழகு பார்த்து, இனம் பார்த்து, அந்தஸ்து பார்த்து, சூழ்நிலை பார்த்து ஏன் பேசணும்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லுவார்கள். அதுபோல நீங்க பேசுறீங்கன்னு சில பேர் என்ற கமெண்ட் அடிச்சதெல்லாம் உண்டு. ஐ நெவர் மைண்ட், ஐம் ஹாப்பி அபவுட் தட். ஆக்சுவலி ஆணையிடுதல் இயலாமையின் அடையாளம். எவ்விதத்திலும் ஆற்றலும் மறுகதையும் அந்தஸ்து நமக்கு இல்லாத நிலையில் நாம் இன்னொரு உயர்ந்த சாட்சியத்தை தேடுவது முறையல்ல. நமக்கு உயிருக்கு மேல் நமக்கே உரிமை இல்லையே. அப்ப எப்படி நம்ம மேல நீ ஆணையிட முடியும்? நம்மால் நம் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கோ கருப்பாக்கோ முடியாது. கடவுளின் கால்மனையை கூட அணுக முடியாது. இந்த நிலையில் இறைவனை நமக்கு சான்று பகர அழைப்பதற்கு என்ன யோக்கியதை நமக்கு இருக்கிறது? இயேசுவின் காலத்தில் ஆணையிட்டு சொன்ன 2 பேர் நிறைவேற்ற முடியாமல் போனார்களாம். ஒன்று ஏரோது, இன்னொன்று பேதுரு. ஆண்டவனின் மனிதன் ஒரு வார்த்தைக்குள் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். வார்த்தையில் சுத்தமுடையவனாக இருக்க வேண்டும். வாக்கு மாறாத என்ற பெயருடையவனாக கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். ஆணையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னது போல இந்த வாழ்க்கை முறை இருந்தால் ஆணையிட எதுக்கு அவசியம்? 1000 சட்டங்கள் தேவையில்லை. அருளில் நிறைந்திருந்தால் போதுமானது. இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ் வாழ வாழ்த்துவோம், முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நேர்மையின், வெளிப்படைத்தன்மையின், உண்மையின் ஒளியில் வழிநடக்க எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம்
தொற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இறையைச் சொன்னவள் அன்னைத்தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னைத்தானே. இறையைச் சொன்னவள் அன்னைத்தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னைத்தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையைச் சொன்னவள் அன்னைத்தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னைத்தானே. இறையைச் சொன்னவள் அன்னைத்தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னைத்தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு
தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.